வணக்கம். தமிழகத்தில் மிகவும் பரபரப்பான செய்தி ஓடிட்டு இருக்கு. 19வது முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்றார். அந்த நிமிடத்திலிருந்தே பிரச்சனைகள் ஆரம்பிச்சாச்சு. டிஎம்கே, ஏடிஎம்கே எந்த இடத்துல இருந்தும் அவர் மேல நிறைய வழக்குகள் போடலாம். விஜய் வந்ததில் எனக்கும் சந்தோஷம்தான். ஏனால் நானும் அவரோட ஒரு தீவிர ரசிகர். அதுவும் தமிழகத்தோட சிஎம் சேர்ல உட்கார்ந்து பார்த்தாலே ரொம்ப பெருமையா இருக்கு. விஜய் பதவியேற்பு விழாவுக்கு என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு உத்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்ததில் எதுவும் கிடைக்கலையா, தலைவர் மாஸ் பண்ணிட்டா போல. சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவுப்படி இப்போ வந்தே மாதரமும் பாடணும், அத மாதிரி தேசிய கீதமும் பாடணும் அப்படின்னு இருந்திருக்கு. என்ன பண்ணாங்க, வந்தே மாதரம் முழுசா பாடினாங்க, அதுக்கப்புறம் ஜனகணமனை முழுசா பாடினாங்க, அப்புறம் தமிழ் தேசிய கீதமும் பாடினாங்க. என்னடா இது சரியில்லையே, என்ன அவதூறு பரத்தலாம். தமிழே 3வது இடத்துக்கு தள்ளி விட்டார் விஜய். டிவிக்கே வந்ததுக்கு பிறகு தமிழையே தூக்கி போட ஆரம்பிச்சிட்டான் போல, அப்படியே அங்க இங்க பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுதான் ஸ்டாலின் இருக்கும்போது நடந்துச்சு. அப்பவும் முதல்ல ஜனகணமன தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் தான் தமிழ் தேசிய கீதம் போட்டாங்க. இருந்தாலும் சரி, அங்கதான் தமிழர்கள் தமிழ் தேசிய கீதம் தான் பாடணும், பெரிய தவறு நடந்து போச்சுன்னு அப்படி ஏகப்பட்ட வழக்கு போட்டுட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இதுதான் நம் தமிழ்நாட்டோட முதல் பிரச்சனையா? இல்லை. நம் தமிழ்நாட்டோட முதல் பிரச்சனை என்னன்னா கன்வர்ஷன் தான். மதம் மாற்ற கும்பல் தமிழனையே மாத்தி தமிழோட வரலாற்று தெரியாத, தமிழோட பண்பும் பண்பாடும் தெரியாத, தமிழ்நாடு இல்ல தமிழ்னா என்ன, எத்தனை ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு மேலும் பழமையான மொழி. அந்த மொழியில் அதுவே ரொம்ப கெத்தா எடுத்துக்கிறார். நம்ம பிரதமர் கூட ஒரு வாட்டி சொல்லிட்டா, உலகத்திலேயே பழமையான மொழி எதுன்னு கேட்டால் அது தமிழ் தான். அது என் ஊர்ல தான் இருக்கிறது, எனக்கே கெத்தா இருக்குன்னு நம்ம பிரதமர் மோடி ஐயாவே சொல்லியிருக்கு. அவ்வளவு ஒரு வரலாற்று கொண்ட, கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த ஊரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 2300 வருஷத்துக்கு முன்னாடி எந்த கடவுள் இருந்திருக்கா? இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போது நிறைய பேருக்கு என் மேல கோபம் வரலாம். இவ என்ன ஹிந்து தீவிரவாதியா, என்ன ஹிந்துத்துவாதியா? ஆமா, இதுக்காக என் நண்பர்களான இஸ்லாமியர்கள் மேலேயோ நண்பர்களான கிரைஸ்தவர்கள் மேலேயோ எந்த மாதிரி கோபமும் கிடையாது. எல்லாரும் நன் நண்பர்கள் தான். என்னையும் என் மதத்தையும் ஏன் நம்ம நாட்டோட வரலாற்றையும் மதிக்கிறவன்னு தான் நான் திருப்பியும் மதிப்பேன். அவ்வளவுதான் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், அவ்வளவுதான். முதலமைச்சர் ஐயா கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள். தமிழ்நாட்டை அழிக்கிறதுக்காக, தமிழனோட அடையாளத்தை அழிக்கிறதுக்காக, நம்ம வரலாற்றை சின்ன பின்ன ஆக்குறதுக்காக ஒரு கும்பல் கிளம்பிட்டு இருக்கா. நம்ம ஊர்ல கோவில்கள் இடிக்கிறது, என்ன 150 வருஷம் 200 வருஷம் 800 வருஷம் கூட பழமையான கோவில் கூட இடிக்கிறது. இடிச்சு நம்ம வரலாற்றையே அங்கேயே அழிச்சிடுறது, நம்ம அடையாளங்களே அழிச்சிடுறாங்க. இதை அழிச்சது மட்டும் இல்லாம நம்மளுக்கே தெரியாத கடவுள்களை எல்லாம் கொண்டு சேர்க்கிறாங்க. நம்ம என்ன, நமக்கு என்ன 1008 கடவுள் இருக்கா? பிள்ளையார் இருக்கா, முருகர் இருக்கா, சிவன் இருக்கா, விஷ்ணு இருக்கா, ஏன் ஏகப்பட்ட கடவுள்கள் இருக்கா. அதுக்கு நடுவுல ஒரு இயேசுப்பா வந்திருந்தாலோ, அல்லாஹ் வந்திருந்தாலோ, முகமது நபி வந்திருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா வர்றவன் என்ன சொல்றான்னா, அது மட்டும்தான் இருக்கணுமா, நம்ம கடவுள்கள் எல்லாம் வெளியே தூக்கி போடணுமா? அது எப்படி நம்மளால ஏத்துக்க முடியும்? இதுக்கு அவங்க என்ன சொல்றான்னா, ஆரியர்கள் வந்தாங்க, திராவிடர்களை துரத்துனாங்க, திராவிடர்கள் வட இந்தியாவிலிருந்து அப்படியே ஓடி இங்க வந்திருக்காங்க. ஆரியர்கள் யாருன்னு கேட்டா அவங்கதான் ஐயங்காரங்களா, ஐயங்காரங்க நம்மள அடிமையா வச்சிருக்காங்களா, நம்ம மேல ஜாதி என்கிற ஒரு கேவலமான ஒன்றை கொண்டு வந்தாங்க. உண்மையிலே ஜாதிங்கிறது கேவலமான ஒண்ணுதான். ஜாதி பேசவும் கூடாது, யாருக்கிட்டையும் கேட்கவும் கூடாது. ஆனா இது சொல்றவன் யாராவது ஜாதி இல்லாம இருக்காங்களா? கிரைஸ்தவருக்கு ஜாதி இல்லாம நீங்க நினைக்கிறீங்களா? இஸ்லாமியர்களுக்கு ஜாதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த ஜாதிங்கிறது எல்லா ஊர்ல இருந்திருக்கு. கிறிஸ்து மதம் உருவான ஊர்லயே அங்கேயும் நிறைய ஜாதிங்க இருந்திருக்கா. ஜாதிக்கு நடுவில் சண்டையும் இருந்திருக்கா, சண்டைக்கு மேல கொலையும் பண்ணியிருக்கா. இப்போ கூட அங்கே இந்த ஜாதி எல்லாம் பார்த்து கல்யாணம் பண்றதுக்கு தயங்குற ஆளுங்களும் இப்பவும் யூரோப்பில் இருக்கா. ஆனா அது கொஞ்சம் தான், நம்ம ஊர்ல கொஞ்சம் அதிகமா இருக்கும். சரி, அதையே ஒரு குத்தமா சொல்லிக்கிட்டு நீங்க இப்படித்தான் உங்களை ஒரு கேவலமான வாழ்க்கை, அதுல இருந்து நாங்க தான் மீண்டெடுப்போம்னு சொல்லிக்கிட்டு எவ்வளவு நாளா முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க தான் செக்குலர் ஆட்சியாச்சு, நீங்க தான் எங்களை காப்பாத்துவங்கிற நம்பிக்கை. மூவேந்தர்கள் சோழ சேர பாண்டியர்கள் வாழ்ந்த மண் இது. அந்த காலத்திலிருந்தே நாம வேண்டிக்கிட்டு இருக்கிற கடவுள்கள் இருக்காங்க. அந்த கடவுள்களை எல்லாம் இப்போ நாம கும்பிட்டு இருக்காங்க. ஆனா அந்த கோயில்களை எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியெல்லாம் இடிச்சிருக்காங்க. இடிச்ச கோயில்கள் எல்லாம் திரும்பி கட்டணும். மக்களுக்கான அடிப்படை வசதிகள் எந்த ஆட்சியில் இருந்தாலும் எல்லாரும் பண்ணத்தான் போறாங்க. அவங்க என்ன 100 யூனிட் கரண்ட் ஃப்ரீயா கொடுத்தாங்க, நீங்க 200 யூனிட் கொடுக்க போறீங்க. பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீயா இலவசமா பொது போக்குவரத்து துறை யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி தானே, நல்ல சாலை போடலாம்.
ஊழலே இல்லாம ஆட்சி, அது ஒரு புது ஐடியா. உங்க ஆட்சியில ஊழலே இல்லாம இருந்தா நல்லது. டிஎம்கே வந்தா ஊழல் தான் பண்ணுவாங்க, அதைத்தான் அவங்களுக்கு கரெக்டா தெரியும். அதுக்குதான் அவங்க ஆட்சிக்கே வர்றாங்க. நீங்க தான் ஊழலே பண்ண மாட்டேன்னு சொல்றாங்க. நீங்க ஊழல் பண்ணாம மக்கள் அடிப்படை வசதிகள் எவ்வளவு உயர்த்தினாலும், மக்களுக்காக என்னெல்லாம் இலவசம் கொடுத்தாலும், ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் நம் ஊர் இருக்கணுமே, நம் கலாச்சாரம் இருக்கணுமே, நம் கடவுள்கள் இருக்கணுமே, நம் மொழி இருக்கணுமே, நம்ம மொழி மேலே கெத்தா தமிழன் என்று தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு ஊரே நாம உருவாக்கணுமே. அதுக்காக தான் நான் சொல்றேன், எவ்வளவு எல்லாம் இலவசம் கொடுத்தாலும், எவ்வளவு எல்லாம் நல்லது செஞ்சாலும் சரி, தமிழன் என்ற அடையாளம், தமிழனோட வரலாற்று, தமிழனோட கடவுள்கள், தமிழனோட பண்பாடு, வழிமுறை எல்லாத்தையும் அழிச்சதுக்கு அப்புறம் நாம எதுக்குதான் இதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன், இப்போ இந்த கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இப்போ இந்து மதத்து மேல கோபமா இருப்பாங்க நிறைய பேர். இப்போ இஸ்லாம், கிறிஸ்தவர், இப்போ ரெண்டு எல்லாரும் சொல்றாங்க, அவங்களுக்குள்ளே நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஒற்றுமையா இருக்கணும், நம்ம அண்ணன் தம்பி மாதிரி தான் பழகணும், நாம் எல்லாரும் ஒன்றுதான். அப்படி சொல்றவங்க கிட்ட எனக்கு எந்த கோபமும் கிடையாது, ரொம்ப நன்றி. ஆனா இருந்தாலும் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஆரியர் இன்வேஷன் தியரி சொல்லுவாங்க, திராவிடர் ஆரியன்னு சொல்லுவாங்க. அத மாதிரி இங்க இருக்கிறது எல்லாமே தமிழர்களுக்கு கொடுத்தது, இந்த ஊர்ல இருக்கிற இந்துக்களுக்கு எல்லாமே கொடுத்தது வெளியிலிருந்து வந்தவன் தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. ஏன்னா கிறிஸ்தவ மதம் உருவாகி 1600 வருஷம் தான் ஆகுது. கரெக்டா சொன்னா ஏடி 360 370 பீரியட்ல ரோம அரசனா இருந்தா கான்ஸ்டன்டைன் அவர் தான் இந்த மதத்தை உருவாக்குனாங்க. அதுக்காக அவர் ஒரு கதை செஞ்சாங்க. அதில் இருக்கிற மெயின் கேரக்டர் தான் ஏசோப்பா. செயின்ட் போல் அவர் தான் இந்த கதையை ரெடி பண்ணாங்க. சரி, இருந்துட்டு போட்டோம், அவங்களோட வாழ்க்கை, அவங்களுக்கு தேவையான மதம், அதெல்லாம் நல்லது. என்ன நல்லது கிடைச்சா எதுவும் நல்லது தானே. அப்படிதான் அவங்க உருவானாங்க. இஸ்லாமிய மதம் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 1200 வருஷம், அவ்வளவுதான். முகமது நபி தான் அந்த மதத்தை உருவாக்குனாங்க. அந்த நம்மோட தமிழுக்கு ஸ்தாபகர் கிடையவே கிடையாது. அது அப்படியே இந்த இயற்கையிலே உண்டானது. நாம தான் நிறைய திணைகளா வாழ்ந்தோமே, ஒவ்வொரு திணைகளும் ஒவ்வொரு கடவுள்களை வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல எல்லாம் நிறைய மன்னர்கள் நம்ம ஊர்ல வாழ்ந்திருக்காங்க. ஆனா இப்ப என்ன பண்றாங்க, வேற யாரெல்லாமோ வந்துக்கிட்டு நம்ம ஊரு சரியில்லையா, நம்ம ஊருக்குள்ள நம்ம கடவுளை வேண்டிக்கிறது தப்பா, நம்மளே தப்பா, தமிழனே தப்பா. இதோ பாருங்க, யார் இந்த நாய் எல்லாம், வெள்ளக்காரனை இந்த ஊரை விட்ட துரத்தி எவ்வளவு நாளாச்சு. இப்பவும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இங்க சுத்திட்டு இங்க பாருங்களேன், இங்க மதம் மாத்திட்டு இருக்காங்க. சரி, இவங்கதான் மதம் மாற்றி மொத்த ஊரையுமே கிரைஸ்தவத்தை சேர்த்ததுதான் எது, நைஜீரியா, சூடான் எல்லாம். அங்க போய் பார்த்தா இஸ்லாமிய தீவிரவாதிக அங்க சுட்டு கொண்டுட்டே இருக்காங்க. எந்த கடவுளுமே வரல, கர்த்தரும் வரல. கடைசி பார்த்தா இவங்க கூட பேசுறதே இல்லை. அங்க ஊர்ல கிறிஸ்தவ மக்கள் இருக்காங்க, அவங்கள இந்த இஸ்லாமிய தீவிரவாதிகள் கொள்றாங்க. இதை பத்தி அவங்களும் பேசுறது இல்லை, பேசுறதுக்கும் பயப்படுறாங்க. ஆனா இங்க வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஊர் மக்கள் எல்லாம் கேவலமா இருக்காங்களா, நம்ம மக்கள் எல்லாம் வேண்டிக்க கடவுள்கள் எல்லாம் உண்மை இல்லையா, அதனால அந்த கடவுளை காப்பாத்துறதுக்கு, நம்ம ஊரை காப்பாத்துறதுக்கு மக்களை வந்து மதம் மாற்றிட்டு இருக்காங்க இந்த நாய்ங்க எல்லாம். சரி, அது இன்னொன்னு விடுங்க. அப்புறம் இந்த பையன் சொல்றது நீங்களை கொஞ்சம் கேளுங்களேன். ஜெயத்ரன், தேனி மாவட்டம் உத்தமாபாளையம். இந்த உத்தமாபாளையம் பகுதியில ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒண்ணு இருக்கு. 800 ஆண்டுகள் பழமையான கோவில், திருக்காலாத்தீஸ்வரர் ஞானாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவில் வந்து தென்காலாஹஸ்தி என்று அழைக்கப்படும். இந்த கடந்த பிப்ரவரி 19ஆம் தேதி தேர் திருவிழாவுக்காக இந்த கோவில்ல கொடியேற்றம் நடந்தது. இந்த கொடியேற்றம் நடந்ததுல தேர் திருவிழாவுக்காக 27 மண்டபப்படி இருக்கும். சமுதாயங்களுக்கு 20 இருக்கும். இந்த மண்டபப்படிக்கு ஒவ்வொரு சமுதாயமும் அவங்கவுங்க சங்க கட்டிடத்தில், அதாவது சமுதாய கூடத்தில் சாமியை அழைத்து சென்று அலங்காரம் பண்ணி ஊர்வலமாக சுற்றி வருவது வழக்கம். இதில் 5வது மண்டபப்படி, ஒக்கலிகர் சமுதாய மண்டபப்படி அன்று இரவு இந்திரா நகர் பகுதியில் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகள் ஒரு அமைப்பினர் சாமி ஊர்வலத்தினை தடுத்து, இது இஸ்லாமியர்கள் வாழும் பகுதி, இந்த பகுதிக்குள் சாமி ஊர்வலத்திற்கு அனுமதி இல்லை எனவும் அங்க இருக்கக்கூடிய இந்துக்களையும் சாமி ஊர்வலத்தையும் தடுத்து நிறுத்தினர். தொடர்ச்சியாக இந்த உத்தமாபாளையத்தில் 2016ஆம் ஆண்டு உத்தமாபாளையம் கோட்டைமேடு பகுதியில் இதே போன்ற சம்பவம். சாமி ஊர்வலத்தின் போது சாமியின் மீது கல்லெறிதல் மற்றும் ஊர்வலத்தினை தடுத்து நிறுத்தி 1996-97 காலகட்டத்தில் இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாதிகளால் படுகொலை செய்யப்பட்ட ஆறுமுகம் வரதராஜன். மேலும் இந்த உத்தமாபாளையத்துல அக்டோபர் 22, 2022 அன்று தேசிய புலனாய்வு முகமை தேனி மாவட்டம் உத்தமாபாளையத்தில் இம்ரான்கான் என்பவரை கைது செய்தது. ISIS என்ற தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பிற்கு ஆள் சேர்ப்பில் இருந்ததாக தெரிய வந்தது. மேலும் இந்த உத்தமாபாளையத்தில் 2024 விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலத்தில் இந்து மத தலைவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டியுள்ளனர். உத்தமாபாளையத்தில் 2 இஸ்லாமியர்கள் வீட்டில் வெடிமருந்துகளும் மற்றும் ஆயுதங்களும் பதுக்கி வைத்தது பயங்கரவாத செயலுக்கு திட்டம் தீட்டியுள்ளனர். தொடர்ச்சியாக அந்த உத்தமாபாளையத்தில் இஸ்லாமியர்களுடைய ஆதிக்கம் என்பது அதிகரித்துள்ளது. பாத்தீங்களா, நம்ம ஊர் கோயில் தான் சார்,
அந்த கோயிலுக்கு நம்ம கோயில் திருவிழா கொண்டாடுறதுக்கு ஊர்வலம் போறதுக்கு இன்னொரு கும்பல் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. நீங்க தான் கேளுங்களேன், உங்க கூட நிறைய இஸ்லாமியர்கள் இருக்காங்களே, நண்பர்கள் இருக்காங்களே, ஏதோ முஸ்லீம் லீக் உங்க கூட தானே இருக்காங்க. சொல்லுங்க, கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். ஏன் நம்ம கோவில் புதுசு பண்றதுக்கும் நம்ம கோவிலுக்கு ஏதாச்சும் பண்றதுக்கும் ஏன் மற்றவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அதான் புரியல. கேட்கறாங்க, இடிக்கிறாங்க. இதை பத்தி நாம ஏதாச்சும் திரும்பி கேட்டா அதுக்கு போய் ஹிந்து தீவிரவாதிங்கிற ஹிந்துத்துவாதிங்கிறாங்க, ஏன் சங்கிங்கிறாங்க. ஏன் இது நீங்க செய்ய வேண்டியதா? நமக்கு இங்க RSS பாஜக எதுக்கு தேவையா? நீங்க பண்ணா போதும். இப்போ நான் பாஜகவுக்கு ஆதரவா இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க தான் கேட்க வேண்டியது. நீங்க கேட்டா பாஜக எதுக்கு? நீங்க தான் கேட்க மாட்டீங்க. இப்போ திருப்பரங்குன்றம் அது ஒரு பெரிய பிரச்சனையிலே இருக்கு. போன ஆட்சி என்ன பண்ணான்னு நம்ம எல்லாம் பார்த்ததுதான். நீங்களாவது செக்குலர் ஆட்சியாச்சு. அப்போ திருப்பரங்குன்றம் கோவிலுக்கும் ஒரு நல்ல முடிவா பார்த்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அத மாதிரி திருச்செந்துறை கிராமம் அங்க வக்கஃப்னு சொல்லியிருக்காங்க. மொத்தமா வக்கஃபோடது, வக்கஃபுக்கு சொந்தமானது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 1200 வருஷம் தான் இஸ்லாம் மதத்துக்கே சேரும். ஆனா அங்க இருக்கிற கோவில் கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அந்த கோயிலும் அந்த கிராமமும் ஃபுல்லா வக்கஃப் சொத்துன்னு சொல்றாங்க. அந்த ஊரே தவிச்சிட்டு இருக்காங்க. என்ன விஜய் சார், நீங்க கொஞ்சம் அங்க போங்க. இந்த ஊர்ல செக்குலரிசம் தானே இருக்கணும். மக்கள் அங்க இருக்கிறாங்க, இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒரு கோயிலும் இருக்கிறாங்க. கோயிலுக்கு 1500 வருஷம் பழமையான கோயில் இருக்காங்க. சரி, இது வக்கஃபே இல்லைன்னு நீங்க சொன்னா போதும். இதுக்கு மேல நம்ம நாடு தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல எங்கெங்கே இஸ்லாமியர்கள் இருந்திருக்கா, வக்கஃப் இருந்திருக்கா? கிட்டத்தட்ட 4000 5000 வருஷம் பழமையான ஊரு. அது அங்க போய் தான் இவங்க கேட்கிறாங்க, இங்க வக்கஃப் சொத்து இருக்காங்க. இருக்கிறது என்ன, கோயிலையும் சேர்த்து வக்கஃப்ங்கிறாங்க. இத நீங்க கேளுங்க, செக்குலர் ஆட்சியை நன்மதியா இருப்போம். ஒவ்வொரு கோவில்களும் ஒவ்வொருத்தரா திறக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கோவில்களை இடிப்பாங்க. இன்னொரு இடத்துல மதமாற்ற கும்பல் மதம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க பாகிஸ்தானுக்கும் போக மாட்டா, பெங்களாதேஷுக்கும் போக மாட்டாங்க. ஏன் நம்ம ஊர் கூட இஸ்லாமியர் மக்கள் பக்கம் போகவே மாட்டாங்க. ஆனா நம்ம இந்துக்கள் கிட்ட மட்டும் மத மாற்றத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்களே இது தடை பண்ணுங்க. அப்பதான் செக்குலர் ஆட்சி நிம்மதியா இருக்கும். நாங்க யாருக்கிட்டையும் போறது இல்லையே. நாங்க பகவத்கீதை எடுத்துட்டோ, மகாபாரதம் எடுத்துட்டோ, நீங்க இந்து மதத்துக்கு வந்துருங்க, இந்து மதம் தான் சரியானது, இஸ்லாமியர் தப்பா இருப்பாங்க, கிறிஸ்தவர் தப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே இல்லையே. ஆனா சொல்றது இவங்க தான். நீங்க தான் அதை தடை பண்ணணும். நீங்க அதை தடை பண்ணலைன்னா தமிழ் தேசிய கீதம் தானே 3வது ஆயிடுச்சு. தமிழனும் 3வது ஆயிடுவாங்க. அப்புறம் அழிஞ்சிடுவானுங்க. அப்புறம் அடையாளமே இல்லாம பண்ணுவானுங்க. தமிழ்நாட்டோட இந்த அழிவு என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது. விஜய் வந்ததுனால நீங்க இத கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. அதனால தான் இந்த வீடியோ தமிழ்ல போட்டிருக்காங்க. என் தமிழ்ல ஏதாச்சும் தவறு இருந்தா நீங்க மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு உங்க பக்கத்தூர் நண்பன். ஜெயஹிந்த்.